ஹாய் ஹலோ. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி வேலை பண்ணிக்கின்னு வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கின்னு கொஞ்சம் ஸ்கில்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். ப்ராசஸிங்கில் இருக்க இப்போ தான். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா டே 3. அந்த டே 3ல் நான் சொல்கிறேங்க, நம்ம ஒன்று நினச்சா இந்த யூனிவர்ஸ் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஆனால் இந்த யூனிவர்ஸு பயங்கரமான ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆள். ஏன் சொல்கிறேன்னா, அவனுக்கு ஃபேவராக நம்ம இருந்தோன்னா, காலையில் சீக்கிரம் ஏந்து நம்ம வேலையை சீக்கிரம் பார்த்துக்கின்னு நம்ம சீக்கிரமாக போயிட்டோன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. யூனிவர்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. எல்லாமே கைக்கூடி வருது. அதுவே நம்ம யூனிவர்ஸை அப்படியே கேஷுவலாக அவன் சுப்பாயன் அவன் கிடக்கிறான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்தோன்னா அது ஒரு மாதிரி செஞ்சிருது யூனிவர்ஸு. அது எனக்கு நல்லா பச்சை தெரியுது. ஒன்றும் இல்லைங்க, லேட்டாக வந்துட்டாங்க வேலைக்கு. நேற்று நைட்டு சீக்கிரம் தான் படுத்தேன். நைட்டு காலையில் போனோம். யார் பேச்சும் வாங்கக்கூடாது. யாரும் பேச்சு வாங்கக்கூடாது. யாரும் சும்மா பேச மாட்டாங்க, நம்ம பண்ணுற தப்பு தான். அதான் பேச்சு வாங்கக்கூடாது, சீக்கிரம் வந்துடணும், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும். பார்த்தா காலைல லேட்டாக தான் இருந்தேன். எல்லாமே தப்பாக நடந்ததுன்னா எப்படி சொல்கிறது? தப்பாக எதுவும் நடக்கலை. பேச்சு வாங்கணும்ல. இப்போ போய் இன்னொருத்தங்கிட்ட பேச்சு வாங்கணும். அதை நம்ம சும்மா வாங்கலை, நம்ம பண்ணாதான் நமக்கு நடக்குது. அது கூட அதுதான், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத விட கடுப்பாக இருக்குது. சில டைம்லாம் பேச்சு வாங்கணுமே, லேட் ஆகிட்டு வச்சுக்கேன், பேச்சு வாங்கணுமே, மொத்தமாக லீவ் போட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். சில டைம் முடியாத பட்சத்தில் தான் சரி போய் பேச்சு வாங்கியாச்சும் வேலையை பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அப்படி தான் நான் வந்துக்கிட்டேன். மேனேஜரை பார்த்தேன், பேசினார் தான். பேசட்டான், எனக்கு அது பிரச்சனை இல்லை. அது என்ன ஏன் பேசணும்? நான் டெலிவரி பர்சன் தானே, நான் டெலிவரி பண்ணுற ஆள் தானே, என்ன எதுக்கு பேசணும்? அவர் பேசுவார் தான், ஏன்னா அவர் மேனேஜர் இல்லை. மேனேஜர் தாங்க. மேனேஜர்னால் இன்சைட் ஒர்க்கர்ஸை மட்டும்தானே பேசணும், என்ன எதுக்கு பேசணும்? பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுறது? நான் வேலை செய்கிறது ஒரு அது ஸ்விக்கி சொமேட்டோ அந்த மாதிரி கம்பெனிலாம் இல்லை. இது ஒரு இண்டிவிஜுவல் டெலிவரி கம்பெனி. அவங்க பேசதான் செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கும் சில பல டார்கெட்லாம் இருக்கும். சரி, அதை விடுங்க. நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு, இல்லை ரொம்ப நாள் இல்லை, சின்ன வயசில் இருந்த டவுட்டு கொஞ்சம் வயசாக அந்த டவுட்டு கிளியர் ஆச்சு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒருத்தவங்களை காட்டுறேன் இருங்க. அவங்களாம் எங்கே போயிட்டுருக்காங்க சின்ன வயசில் நினைக்கிறேன். அவங்களாம் எங்கடா போகிறாங்க வராங்க, இங்கே இருக்காங்க, எதுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு ஒரு டவுட்டு. அப்புறம் அவங்களில் ஒருத்தனா நான் அவங்க கூட ஓடும்போது தான் புரிஞ்சுது, அவங்களாம் பண தேவைக்கு அவங்க தேவைக்கு ஓடுறாங்கன்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு டவுட்டு, சரி இது எதுவுமே தேவைப்படாதவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஷோபாவில் உட்காந்துக்கிட்டு பாதாம் பிஸ்தா சாப்பிட்டுக்கிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிட்டு 55 இன்ச்சு டிவியில் படத்தை பார்த்துக்கின்னு ஜம்முன்னு இருக்காங்களே, அவங்களுக்குலாம் என்ன தேவை இருக்குன்னு யோசித்தேன். அப்புறம் தான் ஒன்று புரிஞ்சுது, அவங்களுக்கெல்லாம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமான தேவை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தேவை இருக்கிற குரூப்பில் நம்மளும் இருக்கோம். நான் அப்பயே சொன்னேங்க, வேணாம், நான் இங்கே உட்காந்து இடத்துலேருந்து வீடியோ போடுறேன், ஆல்ரெடி நீங்கள் என்னை பற்றி என்னமோ நினச்சிருக்கீங்க, இப்போ கன்ஃபார்ம் பண்ணுருவீங்க, இதெல்லாம் தேவையா? அப்படிதாங்க பேசிட்டே இருப்போம், பைத்தியக்காரத்தனமா. எதுமோ போங்க, உங்களுக்காக தான் போடுறேன். சரி, எதாவது டெலிவரி நான் பேசினா இன்னும் நிறைய பேசுவேன். எதாவது டெலிவரி வந்ததுன்னா காட்டுறேன். இதை நான் உங்ககிட்ட சொல்லனா, எனக்கு பிடிக்காத அப்பார்ட்மெண்ட்டு இது. சத்தியமாக எனக்கு பிடிக்காத அப்பார்ட்மெண்ட்டு. பாருங்க நீங்கள். நான் டி பிளாக் போகலாமா? நான் டி பிளாக் என்னங்க ஃபர்ஸ்ட் டைமாக திறந்து விட்றாங்க. முன்னாடிலாம் வந்து டி பிளாக் என்ன இங்கே நிறுத்திட்டு இறங்கி நடந்து போடாடுவாங்க. ஏடா போங்கடா. இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் நமக்கு நடக்கிற சம்பவத்தை வச்சு தான் நமக்கு பிடிக்காததை பொறுத்து இருக்குல்ல. சரி, பல்ப் வாங்கிட்டேன். ஆனால் சத்தியமாக இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்ன விட்றாங்க உள்ளே. சில டைம்லாம் வந்து கேட்பேன், நான் கேட்டதுக்கு என்ன சொல்லுவாங்க, வண்டியை விட்டுட்டு நடந்து போகணுவாங்க, அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் நடந்து வரணும்.
அதுதான் வெறுப்பாக இருக்கு எனக்கு. ஓகே தான், சரி ஓகே, நான் இதை டெலிவரி கொடுத்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். இப்போ தான் வந்து ஒரு டீயை போட்டால் தான் பசியார் எடுத்துக்கிச்சு. டைம் ஆகிட்டுல, டீயை போட்டு இப்போ மறுபடியும் போய் டெலிவரி பண்ணணும். போயிட்டுருக்கு. ஒரு 7 ஆர்டர் பார்த்துருக்கேன். 7 ஆர்டரு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு வராது. ஏன்னா அது ஒரே ஷாப் பண்ணுறதுனால, ஒரே ஷாப்பில் இன்னும் கொஞ்சம் ஒரு 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. ஒரு கால் தான் அசைன் ஆகும். இப்போ பரவாயில்ல, 7 ஆர்டர் பார்த்துட்டேன். போயிட்டு ஆர்டர் இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா போய் வீட்டுக்கு சாப்பிட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். பை. நான் உங்களை வந்து பார்க்குறேன். சாப்பிட போக முடியல, ரைடர்ஸ் யாரும் வரல. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். சாப்பிடும் அனுப்ப மாட்டாங்கன்றதை விட போக முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆள் தான். ஆர்டர் எதாவது கஸ்டமர் போட்டாங்கன்னா நானே இன்னும் ரொம்ப சிரமமாயிடும். போவோம், யாராவது வந்தாங்கன்னா போவோம். போயிட்டுருக்கு. சரி, மணி என்ன திறமை ஆகுது? கரெக்டாக மணி 9:11 ஆகுது. முடியல, பயங்கர வேலை இன்னைக்கு. நேரம் கொண்ட மோஸ்ட்ல பாப்பா ஐஸ்கிரீம். தேங்க்யூ. இன்னைக்கு வேலை ரொம்ப பயங்கரம். எந்த விஷயத்தையும் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி கைமையானோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு கண்டிப்பாக இந்த லேர்னிங் ப்ராசஸ் நாளைக்கு ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இதை சொல்லியே ஆகணும். எப்படி தான் இந்த டெலிவரி பர்சன்லாம் ஒன்று இப்போ டெலிவரி வந்து பண்ணி அது ஒரு வீடியோ எடுத்து பேசுகிறாங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அது ஒரு வீடியோ எடுத்து பேசுகிறாங்க. இப்போ அப்படியே வண்டியில் போகும்போது ரன்வேலே பேசுகிறாங்க. சத்தியமாக எனக்கு அது வரல, அது எனக்கு தெரியல. எனக்கு இப்போ எப்படி சொல்கிறது, ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ எப்படி எடிட் பண்ணுறது தெரியாமல் மூச்சுன்னு இருக்கேன். ஐயோ, சிரிப்பாக இருக்குது. எனக்கு சத்தியமாக சிரிப்பாக இருக்குது. அது என்னன்னு தெரில, எனக்கு உண்மையானுமே எனக்கு தெரியல. அதான் உண்மை. பின்னாடி வேறு லாரி சத்தம் கேட்குது, எல்லா சவுண்டு கேட்குது. நான் இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியும். ஐயோ, சிரிப்பு வருது. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வேண்டாம், எப்படா பண்ணுறீங்க? அது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னால் போட முடியல. அதை யோசிக்கும்போது போடணும் யோசிக்கும்போது அது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தது. ரொம்ப பயமாக இருந்தது முகத்தை காட்டுறதுக்கு. இப்போ 1 நாள் 2 நாள் நான் போட்ட பிறகு எனக்கு அது ஈஸி. இப்போ என்னால் வீடியோ எடுத்து பட்டுன்னு அப்லோட் பண்ண முடியும். எனக்கு அந்த தைரியம் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த எடிட்டிங்கையும் கற்றுக்கலாம். ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி தான் இருக்கும் ஒரு பயம். அதில் இறங்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதில் எதுவும் பயம் இருக்காது. பயம் இருக்குன்னா அந்த விஷயத்தை பற்றி தெரியணும்ல. அந்த விஷயத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிளாக போகுது. அது எனக்கே தெரியல, நான் என்ன பண்ணணும். எதாவது சொல்லுங்களா, நீங்களாச்சும் சொல்லலாம். நிறைய பேர் ஐடியா சொல்கிறாங்க, தெரியலங்க எனக்கு. அதாங்க உண்மை. சரி, நான் கற்றுக்குறேன். ஓகே ஏங்க, நம்ம லேர்னிங் ப்ராசஸில் இருக்கோங்க. நம்மள தெரியலன்றதுக்கு அசிங்கப்படக்கூடாது. சரி, நாளிலேருந்து கண்டிப்பாக வரும். நாளிலேருந்து நிறையா விலாக் அந்த மாதிரி பார்க்குறேன். அதுலேருந்து ஏகப்பட்டது சில இதெல்லாம் கற்றுக்குறேன். ஓகே, பாய். நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.